ஆ ஞாபகம் இருக்குதா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி ஆ ஆ சரி ஆ சரி 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆண்டவர் உங்களுக்கு வழி திறப்பாருங்கய்யா. நம்ம எங்கே பார்த்தோம், உங்களை திருப்பி இங்கே பார்ப்போம்னு நினச்சி பார்த்தோமா? நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இல்லை, ஆண்டவர் ஒரு வழி திறக்கிறார். சரியா? ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இந்த வயசில் இந்த காலத்தில் போய் வேலை தேடுற காலம் கிடையாது, ஓய்வு எடுக்கிற காலம். இப்போ நீங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு சாப்பிடணுன்றது இல்லை. ஆ இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க சார், ஆஃப் பண்ணுங்க. ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆ 4 பிள்ளைங்க. எத்தனை பேர பிள்ளைங்க? ஆ ஆ ஆ ஆ குழந்தை இல்லை. ஆ சரி. சரி ஆ ஆ ஆ சரி 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 ஆ ஆ சரி சரி ஆமாம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாங்க? ஓ சரி சரி ஆ பிள்ளை பாசம் 15 வருஷம் ஆச்சா? என்னையா இப்படி சொல்கிறீங்க? ஆ ஆ நானும் யார் சாயல்புரம் வந்த வாக்கில் போகிற இடத்துலலாம் என்னை நல்லா வச்சுருவாங்க. ஆ இப்போ மகா எனக்கு நல்ல தருவா. சரி மகா ஆ ஆ மகா நீ உன்னை வயசாகிட்டு அவங்க வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, ஆ ஆ நான் கொடுத்து தண்ணி தாரேன், ஆ நீ வீட்டிலே எரி ஆ அப்படின்னு தந்தா. ஆ மாட்டுல வெறும் குடியாரு. சரி அவன் ரொம்ப வார்த்தை கட்டி பேசிட்டான். சரி ஆ ஆ எனக்கு அது மனம் போக்கல. ஆ ஆ நான் வாயே கருல ஆ ராத்திரி மட்டும் பட்டுலேருந்து காலையிலே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இந்த சாயாமணியில் வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் வேலை செஞ்சேன். அன்னைக்கு பார்க்க கற்கரில் செவ்வாய்க்கிழமை தூக்குது. ஆ ஆ அந்த
அந்த ரோட்டில் போன சைக்கிளுக்கு அது நனைஞ்சிட்டு சரி ஒன்று துணின்னு ஒன்று தான் இருக்குது. சரி 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 மாதிரி அங்கே அந்த மெயின் ரோட்டை விட்டு அந்த தெருவுக்குள்ள போகிறது கேள்வி போகிறது அந்த தெருவுக்குள்ள போகிறது போனதுங்க. சரி இந்த கால் வந்து இறங்கி சைக்கிளுக்கு இறங்காது. சரி இறங்கினா பிறகு வருஷத்துக்கு தூக்கி போட்டு மடங்க முடியாது. சரி சரி அந்த இறங்கவும் முடியாது. ஒரு காலம் தான் வருதுன்னு நினைச்சேன். சரி 2 காலத்தில் இருக்கு. ஆ ஆ அந்த ஒரு கேட்டு ஆ இப்படி சின்ன வடிச்சு விட்டுருக்கு. சரி அதில் போய் அடிச்சுட்டு அப்புறம் விழுந்து ஆ அந்த கேட்டு வந்து இந்த செப்பில் அடிச்சிட்டு ஆ இந்த சிந்துவரை வந்து இந்த முழங்கையை கொண்டு பட்டியல் ஒன்று இல்லை. ஆ இந்த மொழி இங்கே போயிட்டு அந்த மொழி அங்கே போயிட்டு ஆ சவு பூரா அங்கிட்டு ஆ ஆ ராத்திரி போகாமல் யாரும் தாங்க யாராவது ஆ அடுத்த ஊரில் இருந்துட்டு எத்தனை நேரத்துக்கு சத்தம் கூட சரி அடைச்சி பார்க்க முடியாது. அந்த என்ன வேலை செஞ்சு அந்த ஓனர் அடிச்சு எனக்கு பழக்கண்ட ஆ ஒரு ஆட்டோவா சொல்லுங்க. எனக்கு இந்த வலிக்காத ஒரு உயிர் போடணும் இந்த போனை எடுத்து எடுத்தியாலாது அடிக்கையாலாது ஆ கருமாடு விட்டு வேதனையோட பூரா படித்து பார்க்க எடுத்து பார்க்க முடியாது. கை பகட்டி வீணிட்டு ஆ கை வச்சா சுடுது. ஆ ஆனால் அவரும் எழுக்கு ஆ இந்த பசி வேறு. ஆ ராத்திரி அங்கே ஓட்டல் இருக்கிறது ஒன்றும் கிடையாது. சரி ஸ்கூட்டர் எங்கே ஓடணும்னா தலை முடிச்சு வரணும். ஆ அதில் காயாமல் இருக்கணும். சரி அந்த பசி வேறு. ஆ இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மாத்திரை வாங்கிக்கிறது. ஆ அந்த மாத்திரை இந்த வரியை கேட்கணும்னு சொல்லி வெறும் வைக்கிற அதையும் தின்னு பார்த்தேன். ஆ ஆ கேட்கல வெறும் செத்துருவோமான்னு பார்த்தா வேற வீட்டில் இருக்கிற படுத்துருக்கோம். எப்படி சாக முடியும்? ஆ கையிலும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆ எப்படி அவசரப்பட்டு அந்த வெள்ளனே சாகிறதுக்கு வெள்ளனே அந்த சாகிறது எப்படி சாகிறது? கயிறு போட்டால் இந்த வேதனை தாங்க முடியாதனால தாங்கவே முடியாது. ஆடடடா எப்போ நடந்தது இது? இப்போ 3 மாதம் ஆச்சு. ஆடடடா அந்த ஆள் வெள்ளனே எனக்கு போன் அடிச்சு ஆ போனார் ஆ போன் போட்டேரோ ஆ சரி பாட்டிட்டு வந்து ஆ ஆ ஒரு பொம்பளை ஆ இன்னும் ஆட்சி பிடிச்சி என்னை தூக்குச்சு. சரி என்னை தூக்கி நட்டம் ஓட்டுச்சு. ம் அந்த நட்டம் ஓட்டுலாம் நான் எதிர்க்க முடியாது. முதல்ல தண்ணி கொஞ்சம் குடிங்க, சாப்பிட்டுட்டே பேசுவோம். அந்த அடி ஆ ஆ அந்த அந்த பெரிய ஆ அந்த ஆளுகிட்ட சொல்லிடுச்சு. சரி எனக்கு பெரியவர் அந்த இடத்துல விழுந்துட்டாரு. சரி நான் தான் தூக்கி விட்டேன். ஆ ஆனால் அந்த தோட்டத்தில் பார்த்தோம்னா அதே வீடு. ஆ ஆனால் அடிபட்ட உடனே அங்கே சொல்லியிருக்காங்க. ம் இது தோட்டம் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ம் அங்கே சொல்லிட்டாங்க. ம் இதுவும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நானும் எனக்கு விழுந்துட்டேன்யா. ம் ம் அதனால இப்படி இப்போ அதுக்கு வேறு சாயங்காலம் ஃபோன் போட்டேன். சரி சரி ஆமாம் அவன் சொன்னா சரி அப்படின்ட்டாங்க. சரி உடனே காரில் கூப்பிட்டு அந்த காயாமொழி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு சரி விட்டாங்க. சரி அவங்க இந்த இது படம் எடுத்து பார்த்தாங்க. ஆ ஆ பார்த்து இந்த கை போடாமல் அத்து பிறண்டு உள்ளெல்லாம் நொறிச்சு ஆ ஆ நீங்கள் உடனே டாக்டரை பார்த்து மார்க்கெட் போடுங்க சரி அந்த படத்தையும் வந்து அனுப்பிட்டாங்க. அதனால தான் அந்த வேதனை. ஆமாம் அந்த தான் திருச்செந்தூருக்கு போனேன். திருச்செந்தூருக்கு போன உடனே அந்த நர்ஸ் அம்மாட்டெல்லாம் சொன்னேன். அந்த எலும்பு டாக்டர்கிட்ட கொண்டு விட்டாங்க. அவங்க பார்த்துட்டு உடனே நேரம் வந்தாங்க. நேரம் இந்த விரண்டு தான் இப்போதான் வெளியே தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தட்டி கட்டிட்டாங்க. அதனால நான் பார்த்தேன் அம்மா எனக்கு ஆள் தெரியலம்மா. நான் எங்கே போய் படுக்கிறது, நான் எப்படி சாப்பிட்றது எனக்கு தாங்க முடியாது. என் பிள்ளை சொல்லி தண்ணி தந்து மர்மம் அவமானக்குறவாக பேசிட்டான். நான் கோவத்தில் வந்து இங்கே வந்து அமுட்டுக்கிட்டேன். நான் என்ன செய்யம்மான்னு அழுதுட்டேன். அந்த பிள்ளைகள் வந்து அந்த அதே டாக்டர்கிட்ட போய் பேசி உடனே அங்கே பெட்டில் சேர்த்துட்டாங்க. 1 வாரம் அங்கே இருந்தேன். குளிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வசதி இல்லை. இப்போ படுத்த இடத்துலேயே கிடக்கணும். நிறைய பேர் படுத்துருக்காங்க. அங்கே தள்ளி போய் தட்டில் சோறு வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பாடு நமக்கு நல்லாவும் இல்லை. அந்த 1 வாரம் கழிச்சு என் பையன் ஒருத்தன் ஃபோன் போட்டான். லீவ் ஓட்ட ஒரு கையெழுத்து கொடுக்கணும், நீ வா, எங்கே இருக்கா ஃபோன் போட்டான். நான் மறைச்சி பார்த்தேன். மாறி விரும்பி சொன்னான். அந்த டக்குன்னு சொல்லிட்டேன். நான் கீழே விழுந்துட்டேன்.
நாங்கள் திருச்செந்தூரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பெட்டில் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் யாரும் அங்கே வந்து அவங்கள கண்டு பேசி இவங்க பார்த்து இங்கே கிடந்த நீ செத்து போவா, செம்பாளைன்னு ஒரு ஊர் இருக்குமே அங்கே திசவெடுத்துக்க சாப்பிட்டுட்டு பேசுவோம். அங்கே கொண்டு இதை கெட்டுவோம், இந்த கெட்டில் இந்த கை முடியாது. சரி, இன்னும் அவன் நான் வரவே மாட்டேன், 20 வருஷ காலம் வந்து யார் தண்ணிதாரா, நான் செத்து போனாலும் இங்கே செத்துட்டு போகிறேன்னு வர மாட்டேன். சரி, அவன் தெரியாதா தாப்பனை பாவன்னு கூப்பிட்டுவான். கிட்ட பட்டுக்காடுலாம் நேரம் கூப்பிடுறாங்களே போகவே பெரியவரேன்னு சத்தம் போட்டாங்க. அந்தால நானும் ஏமாந்து வந்துட்டேன். செம்பவளையில் கூட்டி ஏமாந்து வந்துட்டீங்களா? ஆமாம், செம்பவளையில் கூட்டிட்டு போய் கெட்டு போட்டாங்க. சரி, கெட்டு இந்த இதெல்லாம் கத்திரிப்பனை வச்சு வெட்டி துறை போட்டு அதையும் புதுசாக கட்டினவன் மட்டை வச்சு கட்டினவ கட்டிட்டு விட்டுட்டாங்க. மாய் பொன்போல கூட்டி கொண்டு வீட்டில் வச்சுட்டான். மாய் 2வது கட்டுக்கு போயிருந்து 2வது கட்டுக்கு போன உடனே அந்த கட்டை அவுத்து எடுத்துட்டு 2வது கட்டுக்கு இப்படி இந்த தைலம் இருக்குதான், ஆமாம், அதை ஊற்றி இப்படி ராயி ஒரு 3 நிமிஷம் வச்சாங்க. உடனே ஒரு ஆளை பிடிக்க சொன்னாங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த கை இங்கே வேற அங்கே வேறையாக போயிட்டு அந்த அது இழக்கிறதுக்கு தான் முதல் நாள் ஒன்றும் செய்யாமல் விட்டுருக்காங்க. சரி, இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கையை இக்க பணமிட்டாங்க. இந்த சபு பூரா அதுக்குல அதனால கை எங்கேயும் போகுமா அவங்க சொல்ற. எனக்கு தாங்கிறதுக்கு சக்தி இல்லை. அதை மடிச்சு பார்த்தேன். அந்த வீரக்குள்ள படப்பட சங்கடப்பட்டு சொல்லுங்க. அந்த இதில் விழுந்துட்டேன். கை காலெல்லாம் பறந்து இருந்த பேலன் தாங்க முடியல. இந்த கை இப்படி தான் இருக்கும், இந்த கை அங்கே போயிடும், இங்கே போயிட்டு. ஏன்னா அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த இதை ஒழுங்காக கரெக்டு, புரியுது. இங்கே கை வைக்காங்க, இங்கே ஒரு நரம்ப தனியாக எடுக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. அந்த இந்த கை நமக்கு வயசு ஆகிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கு போகிறோம், இந்த வேறு தாங்க இன்னும் இங்கே வரக்கூடாது நினச்சி வந்தேன். ஒரு 20 நாள் கழிச்சு மாதிரி கூப்பிட்டு போனாங்க. குளியாமல் ஆனவும் முடியல. நான் ஒரு நாளைக்கு 3 மட்டும் குளிப்பேன். அப்படி சுத்தமாக இருக்கிறவன் இந்த தண்ணி பட்டால் பொத்துமா அந்த தைலம். அதனால இருந்தாலும் 20 நாள் இப்போ வாரம் போகணும். நான் 20 நாள் பைக்கு போகல. போய் அடுத்த தடவை 20 நாள் கழிச்சு போகிறேன் பாருங்க, அதே மாதிரி முடிக்க தான் பார்க்குறாங்க. அதனால பார்த்தேன், ஐயா என் கையை ஒன்றும் செய்ய நான் தாங்கிட மாட்டேன், கோணிட்டு இருந்தால் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தாவ பண்ணாங்க. என் கை இருக்குனாலும் நீளாது, பிறவி அப்படித்தான். பிறகு நீங்கள் இதை கொண்டு முடிச்சா நான் எப்படியா தாங்குவேன் அப்படின்னு தாவ பண்ணிட்டேன். தாங்கிறது சக்தி இல்லைல்ல. அதனால இப்போ எப்படி இருக்கு மாதிரி இந்த கையை இப்படி வைக்காங்க, அப்புறம் இங்கொண்டு ஒட்டுதாங்க. ஆமாம், இங்கொண்டு ஒட்டுதாங்க. அதுவும் தாங்க முடியல. இங்கே முடிச்சா அது தாங்க முடியல. ஓரளவு தடவை எடுத்து போட்டு அதை கட்டி விட்டாங்க. இப்படி 5 கட்டுக்கு போனேன். 6 கட்டுக்கு வர சொன்னாங்க. 2.5 மாதம் முடியணும், 3 மாதம் ஆகணும்னா இளம் வயசுக்காரங்க 50 நாளாக சேர்ந்துடும். சரி, இது உனக்கு வயசு ஆகிடும், அதனால் 3 மாதம் ஆகணும். அப்புறம் நான் பராமரிக்க ஆள் இல்லை, மருமாவோ காது பேரில். முதல்ல தண்ணி குடிங்க, தண்ணி சாப்பிட்டுட்டு பேசுவோம். செல்லவே எடுத்துருமான்னு கேட்டால் நீர் போய் கேட்டோம் அப்படிங்க. அப்புறம் அவனுக்கு தண்ணி குடிக்கலாமா ஐயா, அந்த அளவு முடி வந்துட்டேன். இல்லை அவனுக்கு நானே கூரை கொடுத்து அந்த இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கடவுளை நினச்சி அங்கே இந்த இதை வண்டி இப்படி தூக்கிட்டு வந்துட்டேன். உழைச்சியும் தாங்க முடியல. எங்கே ஒரு ஆள் போனால் வேலை செஞ்சால் தானே தருவாங்க. ஆமாம், படுக்காவில்லை. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் சாமி சாப்பாடு கொடுப்பாரு. இப்படி மண்டை சரியாகல. இந்த வலி இருக்குது, அடி விழுந்துருக்கு. இது யார்கிட்ட போய் சொல்ல. சரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன். பழையபடி உங்கள்கிட்ட அந்த ஆதார் கார்டெலாம் இருக்குதா? இருக்குது.
இருக்குதுல்ல? ஓகே, அது இருந்தால் போதும். ஆமாம், ஆ ஆதார கார்டெல்லாம் இருக்குது. சரி, ஆமாம். உங்கள் பையன் நம்பரு எல்லாம் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? நம்ம எல்லாம் பார்ப்போம், எல்லாத்தையும் பேசுவோம், சரிங்களா? நான் ஒரு இடத்துல நல்ல இடத்துல உங்களை தங்க வைப்போம். அங்கே உங்களுக்கு நீங்கள் கேட்குறது என்ன? எனக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம், காலைல எழுந்திரிச்சா ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம், கடவுள் அது தருவார். சரியா? 3 நேரம் சாப்பாடு, மன நிம்மதி. கடவுள் யார்? நம்மளை ஏன் படைச்சிருக்காரு? இப்படி கஷ்டப்படுறதுக்காக படைச்சிருக்காரு? இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படைச்சிருக்காரு. எல்லாத்தையும் மாற்றுவார். சரியா? நேற்று உங்களுக்காக இந்த பாஸ்டர் மனசு ஃபுல்லாக குமுறி, ஐயாவை நான் எப்படியாவது நான் காலைல கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உங்களுக்காக ஜெபம் பண்ணி இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அன்பு. இந்த அன்பு யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. சரியா? உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த வயசில் உங்களுக்கு சேவை செய்கிறது எனக்கு பாக்கியம். எடுத்துட்டீங்க, நேற்று எடுத்துருக்கீங்க. சரி 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 சரி. அதுக்கு வேற ரூபா கொடுக்கணும். அந்த கடனுக்கு ரூபா கொடுக்கணும். யார் போயிருந்தா நீ கொடுத்தா வாழ்வா நான் அவன் யாரும் பெரிய கொச்சு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கொடுக்கணும்? அந்த ஆளுக்கு 45,000, 1 லட்சம் கேட்டேன். 45,000 இருக்குது, நாளைக்கு வரணுக்கு சொன்னாங்க. நான் மாறி போகல, 45 வாங்கிட்டு வந்தேன். 3 வருஷம் வச்சு 5 வருஷம் வச்சு தான் கொடுக்காங்க. தெரியும், அதனால எனக்குன்னு சொல்லி வட்டி பற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் வாங்கிட்டாங்க. அதை என்ன பண்ணீங்க? நிறைய அவளுக்கு சாமான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமான் பண்ணேன். திருப்பெல்லாம் முடிக்கலாம் திருப்பு அப்படின்னு கொடுத்தேன். அதை கொடுத்துட்டேன். பிறகு வந்து கை முடிச்சு கட்டினா இந்த தைவி பங்குனி மாதம் வாங்கிட்டு அந்த ரூபா அன்னையிலேருந்து இப்போ ஒரு 10,000 ரூபா குழுவில் எடுத்து 9,000 அதுக்கு வட்டி கொடுத்துருக்கேன். 2 விஷயம் வட்டி போட்டு தான் மாதம் 1,000 ரூபா வாங்கினாங்க. இப்போ வட்டி வேண்டாம் பண்ண வேண்டாம், முதல்ல பண்ணேன் அப்படின்னாங்க. இந்த ரூபா வட்டி கொடுக்க அது முன்னே கையும் நீயும் இப்படி ஆயிடுச்சேன்னா போகணுன்னு சொன்னேன். பார்க்க வாங்கினாங்க. எப்போ வேணாலும் அது கதை ஆகிடுச்சு அப்படின்னு பையன் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் எல்லாம் மாற்றுவார். சரியா? கூட்டிகிட்டு போனானே கெட்டு ஆஸ்பத்திரியில். ஆமாம். அவன் ஒரு கொண்டாட்டி கட்டி ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு சின்ன சிவரு மாதிரி வளர்த்து சீட்டு போட்டு இப்போ கடன். அவன் எப்படி நம்ம சாப்பாடு தருவான்? அவன் கூலி வேலைக்கு போகிறாங்க. அதனால் நான் 10 ரூபா, அந்த வட்டிக்கு 10 ரூபா, 20 ரூபா அந்த குழுவில் எடுத்து நான் என் கதையை நான் கெடிதான் கிடந்து ஓட்டினேன். இந்த வயசுலங்கய்யா, இந்த வயசில் நீங்கள் இருந்து சாப்பிட வேண்டிய வயசு. சரியா? இந்த நேரத்தில் பெற்ற பிள்ளைங்க, மனைவி யாரும் உங்களை கண்டுக்கலைன்னா எங்கே போக? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கயிறை தேடினேன், எனக்கு வலி தாங்க முடியலை, தூக்கலை மாட்டிக்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்க. சரியா? அதனால் இனி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், யாரை குறித்து கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷம் கவலைப்பட்டது போதும். இனி நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய காலம். நான் இப்போ போய் நான் உழைக்கணும், நான் அதை கட்டணும் இதை கட்டணுன்ற கவலையை விடுங்க. நீங்கள் மன நிம்மதியாக இருந்து உங்களுக்கு 3 நேரம் சாப்பிட்டுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி அமைதியாக ஓய்வு எடுக்கக்கூடிய காலம். இனி இந்த பிரச்சனையெல்லாம் தலையில் வைக்காதீங்க. நான் உழைக்கணும், யாரும் உழைப்புக்கு இது பண்ண மாட்டாங்க.
அது யார் யார் வாங்கினாங்களோ அவங்க கட்டிக்கிடுவாங்க. அந்த பழைய பிரச்சனையெல்லாம் தலையில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரி சரியா? நீங்கள் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு மனசை பாருங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம்தான் செய்ய முடியும். எல்லாத்தையும் இத்தனை வருஷம் நீங்கள் செஞ்சாச்சு. என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் கரை சேர்த்துருக்குறீங்க. அவங்க யோசித்து பார்க்கணும். அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்து நாம் செய்யணுமே, அவங்க கடமை இருக்குது. உங்கள் பையனை வாழ்த்துறேன். அப்பாவை திருச்செந்தூர்லேருந்து கொண்டு வந்து இந்த நுட வைத்தியத்தில் கொண்டு போய் போட்டு சரியாக்கணும். அது இன்னும் கொஞ்சம் சரியாகணும். சரியா? அதனால் கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் எல்லாம் தருவார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சரியா? எதையும் மனசில் வச்சுக்கிறாதீங்க. ஆமாம், சரி சரி, கண்டிப்பாக நம்ம பேசுவோம். வீட்டுக்கே போவோம். போய் வீட்டில் உட்காந்து நம்ம பேசுவோம். என்னென்னா நீங்கள் சமாதானமாக இருக்கணும். இனியும் நான் பல பிரச்சனையில் எனக்கு அங்கே கட்டணும், இருந்தது கட்டணும், அது கட்டணும், சாகும் வரை அந்த போராட்டம் இருக்கக்கூடாது. இப்போ கை முறிஞ்ச நேரத்தில் யார் வந்து பக்கத்தில் உட்காந்தாங்க? கயிறு கிடச்சிருந்தா போதும் அப்படின்ற ஒரு இதில் இருந்துருக்கீங்க. ஆமாம், அவ்வளோ வலி எனக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் நீங்கள் விடுங்க. முதல் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேசுவோம். சரி சரி, முதல் நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேசுவோம். தண்ணி குடிங்க முதல். தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க. நீங்கள் வந்து இவ்வளோ கதைகளை சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. சாப்பிடுங்க முதல் சாப்பிடுங்க. பல்லெல்லாம் போயிட்டு இது சவைக்க வேண்டியதில்லை. ஐயா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இனிப்பு உங்களுக்கு ஆகுமா? சுகர்லாம் இல்லைல்ல? சுகர்லாம் இல்லை. சரி சரி.